தமிழ்நாடு முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக லண்டன் சென்று சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சென்னை திரும்பிய 25 மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வெளிநாடு சென்றது ஒரு புதிய அனுபவத்தை தந்ததாகவும், குறிப்பாக முதல் முறையாக விமானத்தில் செல்வதற்கான வாய்ப்பும் இதன் மூலம் கிடைத்தது என நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த பயிற்சியின் மூலம் பல்வேறு வேலைவாய்ப்புகள் அதிகப்படியாக வருவதாகவும், இந்த புதிய அனுபவத்தை ஏற்படுத்திக் கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். என்னோட நேம் ஆர் பவ்யா, அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ் திருச்சி, திருமங்கலக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து யூகே போனோம். 25 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அங்கே போய் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணோம். நிறைய அவங்களே அங்கே சொல்லி கொடுத்து அங்கேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ண வச்சாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நாங்கள் நிறைய அவுட்புட் கொடுத்தோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் யூத் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மதுரை போடி அகல ரயில் பாதையில் நடத்தப்பட்ட ரயில் சோதனை ஓட்டத்தின் போது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை போடி அகல ரயில் பாதையில் தண்டவாளங்களில் ஏற்படும் அதிர்வுகள், அழுத்தங்களை கண்டறியும் வகையில் ரயில் சோதனை ஓட்டம் நேற்று மதுரையில் இருந்து புறப்பட்டு 121 கிலோமீட்டர் வேகத்தில் தேனி மாவட்டம் போடி வரை இயக்கப்பட்டு பின்னர் போடியிலிருந்து அதே வேகத்தில் மதுரைக்கு இயக்கப்பட்டது. அப்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொம்மி நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மனைவி மீனாட்சி மலையடி வாரத்தில் ஆடு மேய்த்துவிட்டு மீண்டும் ஆடுகளை வீட்டிற்கு ஓட்டி சென்றபோது ரயிலில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஆடுகள் 6 இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே காவல்துறையினர் மீனாட்சியின் உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் சோதனை ஓட்டங்கள் நடைபெற்றால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் தெரியும் வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்போரூர் அருகே சுப நிகழ்ச்சிக்கு சென்று வரும்போது வேன் டயர் வெடித்து கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தண்டலம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பைபாஸ் சாலையில் சென்னை குன்றத்தூரில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு அனுப்புறம் வீட்டுக்கு திரும்பிய போது வேன் திருப்போரூர் அருகே தண்டலம் புதிய பைபாஸ் சாலையில் டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்தவர்களை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 3 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்போரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் காரை வழிமறித்து பணம் பறிக்க முயன்ற முகமூடி கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் வலுவண்ணம் பகுதியைச் சேர்ந்த அசாம் சித்திக் என்பவர் சேலத்திலிருந்து காரில் கோவை பாலத்துறை பிரிவு வழியாக தனது சொந்த ஊரான எர்ணாகுளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது 2 காரில் முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து இரும்பு கட்டையால் தாக்கி பணத்தை கேட்டுள்ளனர். இதில் நிலை தடுமாறிய அவர் தனது வாகனத்தை எடுத்துக் கொண்டு தப்பி சென்றார். அசாம் சித்திக் இதுகுறித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியை சார்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் பாலக்காடு நல்லப்பள்ளியை சார்ந்த அஜய்குமார் ஆகியோர் காரை மறித்து வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பணத்துக்காக வேறொரு காரை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு பதிலாக தவறுதலாக இந்த வாகனத்தை நிறுத்தி தாக்கியுள்ளதாக ஒப்புக்கொண்டனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து கோவை மதுக்கரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 தேடி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் 1500 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அழிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமல்பிரிவு ஆய்வாளர் நந்தினி தலைமையில் மதுவிலக்கு போலீசார் 2 நாட்களாக கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர்.
அப்போது தேவராஜபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்ச தயாராக வைத்திருந்த சுமார் 1500 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்களையும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் அடுப்புகள் மற்றும் மூலப்பொருட்களையும் கண்டறிந்து அழித்தனர். மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த நாற்றம்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்ரகாரம் வேடி வட்டத்தைச் சார்ந்த சாராய வியாபாரி மாசிலாமணி என்பவரை கைது செய்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவின் பேரில் குண்டர் தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.